ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபியூஷன் ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் தண்ணி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சின்னதாக பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தூள் கூட சேர்த்துக்கலாம். 10லேருந்து 12 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுப்பட்டோன்னே ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் அதே குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், இது வணங்குறதுக்காக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வணக்கி அரைச்ச மசாலா பவுடரையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 10 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வணக்கிக்கலாம். வணங்கினதுக்கப்புறமா நம்ம 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். மட்டன் தண்ணி குழம்பு இட்லிக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கறி லைட்டாக நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். தாராளமாக 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்ல தண்ணியாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக வச்சுருக்கேன் நான். அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் அப்போ தான் நல்லா வெந்து வரும். கொழுப்பெல்லாம் நல்லா மட்டனோட கொழுப்பெல்லாம் இறங்கி நல்லா வெந்து வரும். நான் ஒரு 8 விசில் விட்டுருக்கேன். அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து வரும்னு. விசில் அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா அந்த மட்டனோட கொழுப்பெல்லாம் பிரிஞ்சு அப்படியே எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு. ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு நல்ல சூப்பராக இருக்குது காம்பினேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.